ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் ஸ்நாக்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் முதலாவதாக நம்ம இன்றைக்கி பார்க்குறது இந்த க்ரன்ச்சியான ரிப்பன் பக்கோடா எப்படி ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இட்லி அரிசி நம்ம வீட்டிலலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அது நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வரமிளகா ஒரு 5-6 அதுலேயே சேர்த்து ஊற போட்டுட்டேன். அரிசியை 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இந்த வரமிளகாயை ஊற வைக்கிறது எதுக்குன்னா அரைக்கும் போது ஈஸியாக இருக்கிறதுக்கு. நான் 1 கிலோ அளவு இட்லி அரிசி, அதே மாதிரி 1 கிலோ அளவு வறுகடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வறுகடலை மாவை வெயில் இருந்தால் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக பேனில் கலர் மாறக்கூடாதுங்க, கலர் மாறாமல் வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடயே பெருங்காயம், மிளகாய்த்தூள், உப்பு, பூண்டு நல்லா ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எள்ளு நம்ம கலக்கும் போது நம்ம இந்த எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜீரகம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்டரில் நம்ம அரிசி, வரமிளகாய், பூண்டு, பெருங்காயம், உப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். நிறைய தண்ணி சேர்த்துறக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கெட்டியாக எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். அரைக்கும்போது பெருங்காயம், பூண்டு, வரமிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் வரமிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா முறுமுறுன்னு வரக்காக 50 கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வறுகடலை மாவையும் இதில் சேர்த்து, கூடவே எள்ளையும் சேர்த்து, எள்ளு ஒரு 20 கிராம் அளவு இருந்தாவே போதும். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நம்ம சாப்பிட்றப்ப பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கிரைண்டரில் ஆட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, கிரைண்டரில் மிச்ச தண்ணி, அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி தான் நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி சேர்க்குறதும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப லூஸாகவும் பிணையக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் பிணையக்கூடாது. அது ஏன் அப்படின்னா, நம்ம ரொம்ப லூஸாக பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கும். கெட்டியே நம்ம பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் பிழியவே முடியாது அந்த முறுக்கு பொடியில். ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அளவாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கையால் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு நல்லா வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிகிட்டே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை உப்பு பத்தலைன்னா மறுபடியும் இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தெளித்து நல்லா பிணையுங்க. கன்சிஸ்டன்சி இங்கே பாருங்கள், இப்படியே அமுத்துனா அப்படியே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வெண்ணெய் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, நான் அமுக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் நீங்கள் பிணைஞ்ச மாவு கரெக்டு பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம முறுக்கு பிள்ளையில் பிழியும் போது டக்குன்னு நம்ம பிழிஞ்சிடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்படி உருட்டி நீங்கள் அமுத்துனீங்கன்னா அப்படியே சாஃப்டாக கை உள்ளே போகணும். அதுதான் பதம். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ முறுக்கு பொடி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா தடவிட்டு 2 ஓட்டை மாதிரி இருக்கும். அதில் அளவான மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பிழிஞ்சு விடுங்க. எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். எண்ணெய் பொங்கக்கூடாது. அதுக்கு அளவான நீங்கள் பாத்திரம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் எண்ணெய். அதுக்கப்புறம் அப்படியே அடங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டதுக்கப்புறமும் இதே மாதிரி எண்ணெய் ஒரு சவுண்ட் அப்படியே நிற்கும். அப்போ நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நம்மளோட ஈஸியான இந்த ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நான் சன்லைட்டில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். கேமராவோட கலர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸியான இந்த ரிப்பன் பக்கோடா நீங்கள் வீட்டிலே 1 ஹவரில் சூப்பராக செஞ்சிடலாம். இது கண்டிப்பாக 15 to 20 டேஸ் வச்சுக்கலாம். எந்த ஒரு எண்ணெய் சிக்கு வாசம் அதெல்லாம் எதுவுமே அடிக்காது. உங்களுக்கு லேஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் லேஸான அந்த தட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த பிக்சரை. இந்த ஈஸியான டிப்ஸ் வச்சு நீங்களும் பொங்கலுக்கு இந்த ரிப்பன் பக்கோடா செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.